ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் குக்கரில் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வர்றதுக்கு இதில் ஒரு சீக்ரெட் பொருள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைன்னா அது என்னென்னு உங்களால் பார்க்க முடியாது. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய், பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ இதில் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இதை ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி வேகிற கேப்பில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தாளிப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. குக்கர்லாம் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் பருப்புலாம் நல்லாவே வந்துடுச்சு. தப்போ தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கூடவே தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்போம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தட்டி வச்ச பூண்டு அதையும் வதக்கிக்கலாம். கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன சீக்ரெட் பொருள் இது தாங்க. ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிப்போம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் ஒரு இட்லி சாம்பார் ரெடி. சுட சுட பஞ்சு போல் இருக்கிற இட்லியில் இந்த சாம்பாரை ஊற்றி குழச்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.